வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். 30 லட்ச ரூபா ஆட்டையை போட்டுட்டு கொண்டு போனவா எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த ஜீவா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி முத்துவுக்கும் பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான் அந்த வீட்டு ஓனர் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. முத்துவும் ஒரு பிளானை போட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஜீவாவும் இந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஒரு செம்மையான ஒரு பிளானை போட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை பத்தி டீட்டெயிலா இந்த மை ஓன் எபிசோடு ப்ரெடிக்ஷன்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீவா உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அந்த ஆளுக எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்றாங்க. அங்கதான் மீட்டிங் நடக்க போகுது. ஜீவாவும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் வர்றாங்க. அங்க ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க. இவங்க ரவுடிகள்னு சொல்றதை விட ஊருக்குள்ள என்ன விஷயம், அதாவது என்ன ஒரு திருட்டு போனாலும் சரி, யாரு ஒருத்த கோல்மால் பண்றவ, இது மாதிரி எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. அவங்கள தான் மீட்டிங்கு கூப்பிட்டுருக்காங்க. ஜீவா வந்து விஷயத்த சொல்றாங்க. பீச் ஹவுஸ் அந்த அட்ரஸ் சொல்லி இந்த இடத்துல யாரு முதல்ல இருந்தது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அவன் தான் பணத்தை இப்படி 30 லட்ச ரூபாவை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. யார் அந்த வீட்டுல இருந்தா, அவன் பேர் என்ன, அவன் டீட்டெயில்ஸ் யார் முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிறத விஷயத்த ஜீவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கூன்ஸ் எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க. போன பின்னாடி அவங்க ஜீவாவோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஏ ஜீவா, இதெல்லாம் நமக்கு தேவையாடி? அவன் பணத்தை அவனுக்கு தெரியாமே திருடிட்டு போன, மறுபடியும் உன்னை புடிச்சிட்டான், புடிச்சு பணத்தை வாங்கினா. ஏய், பணத்தை மட்டும் வாங்கலடி, 2 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினா. பணத்தை வாங்கினதும் கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா என்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவை பொண்டாட்டி வாங்கினா. அதே மாதிரி நான் இடம் வாங்கணும்னு வந்துருண்டி, அதையும் கெடுத்தாங்க. சும்மா விட்டுவனா? இது எல்லாத்த விட எனக்கு அசிங்கம், அவமானம் வேற. இதெல்லாம் நான் என்னால பொறுத்துக்கவே முடியாது. எப்படா பழி வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் அந்த சான்ஸ் எனக்கு வரும்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மாலாம் விட மாட்டேன். 30 லட்ச ரூபா பணத்தை நான் எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமோ கேட்க மாட்டப்போ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜீவாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மேடம், நான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம், யார் அதை செஞ்சாங்கன்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. மேடம், அந்த மீட்டிங் வந்த ஒருத்தர் தான் நானு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க. ஆமா மேடம், கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்றேன், எங்க மீட் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த கூன் ஒருத்தர் சொல்றாரு. அவர் பேரு ராஜு. ஒரு காபி ஷாப் சொல்லி அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் அங்க கிளம்பி போறாங்க. ராஜுவும் வர்றாரு. ராஜு டீட்டெயில்ஸ் ஃபுல்லா சொல்றாரு. இவனுக்கு இதேதான் வேலை, இவன் மட்டும் இல்ல, இவனும் இவன் பொண்டாட்டி தான் சேர்ந்து செய்யறாங்க. இவங்களுக்கு பெருசா பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவும் இல்லைங்க, இவங்க 2 பேர் தான் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓனர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, பக்கத்துல இல்லாம தூரத்துல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க அப்படிங்கிற வீட்டவா இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சின்ன வீடெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய பங்களா அது மாதிரிதான் செலக்ட் பண்ணி ஒரு 2-3 மாசம் தங்குவாங்க. தங்கிட்டு அடுத்ததே இத சேலுக்குன்னு சொல்லி இவங்க தான் ஓனர் மாதிரி ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. இவங்களோட வேலையே இதுதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்போ அவன் எங்க இருக்கான், எங்க போயிருப்பான்னு தெரியுமா அப்படின்னு ராஜு கிட்ட கேக்குறாங்க. எனக்கு சரியா தெரியாது மேடம், சின்னான்னு ஒருத்தன் இருக்கா மேடம், அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல பெரிய ஆளு மேடம். இவன் எப்பயுமே போலீஸ்க்கெல்லாம் உதவி பண்ண மாட்டான், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் அவன் உதவி பண்ணுவான், ஆனா காசு கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு ராஜு. இப்பவே போய் அந்த சின்னாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே கூட்டிட்டு வர்றேன், ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராஜு போறாரு. ராஜுவுக்கு பேமெண்ட்டையும் கொடுத்துட்றாங்க ஜீவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜீவாக்கு கால் வருது ராஜு கிட்ட இருந்து. சொல்லு ராஜு. மேடம், சின்னவ கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம், நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்துருங்க, அங்க மீட் பண்ணிக்கலாம், அவன் ஹோட்டல் இது மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, அங்கேயே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு கால் பண்றாங்க. நான் ஒரு இடத்துக்கு போகணும், நீங்க வரீங்களா முத்து அப்படின்னு கேக்குறாங்க. மேடம், நான் இங்க என் அண்ணன் வீட்டுல இருக்கேன் மேடம், இப்ப வர முடியாது அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்து, உங்ககிட்ட தானே நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க போனாலும் நீங்க வாங்கன்னு சொன்னல, இது கொஞ்சம் தூரமா போகணும் முத்து, மத்தவங்ககிட்ட எனக்கு நம்பிக்கையா போறதுக்கு எனக்கு மனசு இல்ல, நீங்களே வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம், சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு முத்து. அதுக்கப்புறம் முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு. அப்பா, ஒரே ஒரு சவாரி போயிட்டு வந்துடுறேன்ப்பா, பாவம்ப்பா, அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, வேற யாரும் நம்பிக்கையா கால் டாக்ஸில போக மாட்டாங்க அவங்க, அதனாலதான் என்ன கூப்பிடுறாங்க, அர்ஜென்ட்ப்பா, போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ரவி சொல்றாரு, டே முத்து, நீ இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இப்போ சவாரி போறேன்னு சொல்றீடா, இது நியாயமா அப்படிங்கிறாங்க. டே இல்லடா, அர்ஜென்டா, போயிட்டு நான் 1 மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படிங்கிறாங்க மீனா. வந்துருவோம் மீனா, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அது வரலும் ஸ்ருதி கூட இரு, இப்ப அம்மா காஃபி போட்டு தர சொல்லிச்சுல, அது மாதிரி காஃபி போட்டு கூட, அது
அது போட்டு கொடு, சமையல் பண்ணி கொடு அப்படின்லாம் கேட்கும். நீ எதுவும் பண்ணி கொடுத்துறாத, ஜாலியா ஸ்ருதி கூட என்ஜாய் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பாத்துக்கோ நீ மீனாவன்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, மீனா உங்களை முத்து பாதுகாத்து உன்னை வச்சிருக்க சொல்லியிருக்காங்க, முத்து வர்ற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பாடி கார்டு அப்படின்னு. அட ஏங்க ஸ்ருதி நீங்க வேற அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா ஜஸ்ட் ஃபார் ஃபன் மீனா, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு போய் அப்படியே அந்த பீச் பக்கம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததே ஜீவா அந்த வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு ராஜு சொன்னார்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு போனோடனே ஜீவா சொல்றாங்க, முத்து நீங்க கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க முத்து, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போறாங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அங்கதான் போறாங்க. அதுக்கப்புறம் ராஜு, சின்னா, ஜீவா இவங்க 3 பேரும் பேசுறாங்க. சின்ன சொல்றாரு, மேடம் எங்க இருந்தாலும் நான் பிடிச்சிருவேன் மேடம், அவனை ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆள் அடையாளம் தெரியும், அவன் எங்கெங்க போறான்னு சொல்லி கண்டுபிடிச்சு நான் பிடிச்சிருவேன் மேடம். முதல்ல மேடம் ராஜு சொன்னா மேடம் அந்த ஆளை பத்தி, அவனை பத்தி எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா அவன் ஏற்கனவே ஹைதராபாத்ல, வைசாக் இது மாதிரி பெரிய பெரிய இடங்களை தான் மேடம் அவன் கைவரிசையை காட்டியிருக்கான். இப்போ தமிழ்நாட்டுல வந்திருக்கான். ஏற்கனவே கோயம்புத்தூர் ஒரு 4-5 பக்கம் இது மாதிரி கைவரிசை காட்டியிருக்கான். ஆனா யாருமே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணல மேடம். சென்னையில இது மாதிரி 2-3 பக்கம் பண்ணியிருக்கான். பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கான். இப்போ எங்க போனான்னு தெரியல மேடம். அவன் கஸ்டமர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுவான்னா, இப்பதான் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி பயந்த சுபாவம் உள்ளவங்க, போலீஸு கண்டா பயப்படுறவங்க, இது மாதிரி ஆளுகளை தான் மேடம் அவன் செலக்ட் பண்றான். ஏன்னா அப்பனா தான் அவன் பணத்தை அடிச்சுத வேற யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க, போலீஸ் கிட்ட போக மாட்டாங்க, பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கான் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் மேடம், இவன் இன்னொரு ஆளுகளையும் பிடிப்பான். எவன் அதிகமா கள்ளப்பணம் வச்சிருக்கானோ அவனுங்களவா டார்கெட் பண்ணி இடத்த வித்துட்டு இருந்தான் மேடம். அதனால அவங்களும் வந்து போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி ஆளுகளை தான் அவன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு சின்னா. ஜீவா சொல்றாங்க, சரி சின்னா இதெல்லாம் ஓகே, அவன் பணத்தை கொண்டு போய் என்ன பண்றான், எங்க வைப்பான், எந்த இடத்துக்கு போவான்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அவனோட பாஸ்ட பத்தி நமக்கு கவலை இல்லை சின்னா, நம்ம இப்போ அவங்கிட்ட பணத்தை ஆட்டை போடணும். உனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தர்றேன், நீ இதை பண்ணி கொடுத்தேனா அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நான் பக்காவா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துல அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு ஸ்கெட்சும் போட்டு கொடுத்துறேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு சின்னா. சபாஷ் சின்னா, இது மாதிரி ஆளைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. சரி சின்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ எதுனாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலா ஜீவாவோட நம்பர் இல்ல, வேற ஒருத்தர்கிட்ட டூப்ளிகேட்டா வாங்கின நம்பர். இவங்களை வச்சு ட்ரேஸ் பண்ணாலும் இது ஜீவா இல்ல வேற ஒருத்தர் அப்படின்னு தான் தெரியும். ஸோ வேற நம்பரை கொடுத்துட்டு இதுதான் என்னோட காண்டாக்ட் நம்பர், நீ என்னன்னாலும் இதுக்கு காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. சின்ன சொல்றாரு, மேடம் நான் உங்களுக்காக தான் துணிஞ்சு இதுல இறங்குறேன், நீங்க ஏதாச்சும் மாட்டினீங்கன்னா என்ன போலீஸ்ட போட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜீவா சொல்றாங்க, சின்னா இப்ப நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல அந்த போன் நம்பரை என்னோட போன் நம்பர் இல்ல சின்னா, இது வேற ஒருத்தரோட போன் நம்பர், நான் இதை விலைக்கு வாங்கியிருக்கேன், இது நான் ஊருக்கு போறப்ப அதை இந்த சிம் கார்டை உடச்சு போட்டுட்டு போயிடுவேன், அதனால நானும் மாட்ட மாட்டேன் நீயும் மாட்ட மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு வந்து விட சொல்றாங்க முத்துவ. என்ன மேடம் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க முத்து ஜீவா கிட்ட. ஆமா முத்து, நான் சொன்ன பாத்தீங்களா என்கிட்ட ஒருத்தர் பணத்தை அடிச்சுட்டாங்கன்னு பொய் சொல்லி ஏமாத்தி பணத்தை 25 லட்சத்துக்கு பதிலா 27 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த முத்து கிட்ட சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா முத்து, நான் சும்மா 1 லட்சமோ 2 லட்சமோ தான் அவங்க கிட்ட கடன் வாங்கினேன், ஆனா அவங்க 27 லட்சம் ரூபாய் வட்டியோட சேர்த்து கொடுன்னு வாங்கிட்டாங்க. அது போலீஸ் முன்னாடி வச்சு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வாங்கிட்டாங்க முத்து. அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். நான் வாங்கினது 1 லட்சம் 2 லட்சம் தான் முத்து, அந்த பணத்தை வேணா நான் கொடுத்துருவேன், ஆனா நான் வட்டியும் கரெக்டா தான் முத்து கட்டிட்டு இருந்தேன், ஆனா 27 லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, அந்த பணத்தை நான் வாங்கணும் திருப்பி, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. மேடம் நீங்க சொல்றதுல தப்பே இல்லை மேடம், ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க மேடம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க. கண்டிப்பா முத்து, ஏதாச்சும் பிரச்சனைனா ஒன்னதான் கூப்பிடுவேன், எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சது முக்கியமான நீங்க தான் முத்து, கண்டிப்பா ஹெல்ப்னா உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. அதுக்கப்புறம் வீடு வந்துட்டு ஜீவாவை இறக்கி விட்டுட்டும் வீட்டுக்கு போறப்பதான் ஒரு போன் கால் வருது. மீனா கால் பண்றாங்க. என்ன மீனா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சுங்க. என்ன மீனா சொல்றா? ஆமாங்க பயங்கர பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லு, நீங்க வாங்க சொல்றா அப்படின்னு சொல்றாங்க மீனா. இவரும் வீட்டுக்கு போறாங்க. முத்து அப்பவே சொல்லியிருப்பாரு, எனக்கு என்னமோ இந்த வீடு இவ்வளவு பெரிய வீட 3 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு முத்து சொல்லியிருப்பாரு. அண்ணாமலைதான் பொறாமப்படுறேன்னு சொல்லுவாங்கடா, பேசாம இருன்னு சொல்லியிருப்பாரு. வீட்டுக்கு போனோடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க மீனா முத்துக்கிட்ட.
இதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆயிடுறாரு முத்து. பயங்கர கோவமா வந்து பேசுறாரு அண்ணாமலைட்ட. அப்பா, நான் அப்பாவே சொன்னேன், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்குன்னு. நீங்க யாராச்சும் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது விஜய சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க கொடுத்த சேல்ஸ் டாக்குமெண்ட்டையும் இந்த வீட்டுக்காரனும் போய் சொல்லிட்டு வந்தாருல, அவரோட சொத்து டாக்குமெண்ட்டையும் வில்லங்க பார்க்க போயிருக்காங்க. அதெல்லாம் என் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஒண்ணும் ஆகாது. இந்த வீடு நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரும் ஒருத்தரும் ஏமாத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்றாங்க. மனோஜ் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னப்பா இது, மனோஜ் காலை எடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு ரவி சொல்றாரு, டேய், நானும் கால் பண்ணிட்டே தான்டா இருக்கேன், அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான், அண்ணியும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, கூட யாரு போயிருக்கா அப்படின்னு கேக்குறாரு முத்து. கூட அந்த பார்க்ல இருப்பாருல அவர் ப்ரோ, அவர் தான் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் போன் நம்பர் யாருக்காச்சும் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க? ஓனரை பார்த்தா சரியில்லை, பாக்குறப்பே தெரிய வேண்டாமா? என்னத்த பண்ணிருக்கா அப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு இருக்காங்க. டேய், இங்க இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கடா, நீ வேற போய் சத்தம் போட்டுட்டு இருக்காது, அவங்க வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. முத்து சொல்றாரு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, முதல்ல வா ரவி, நம்ம கிளம்பி போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போலாம், என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி முத்து 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, நானும் வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஸ்ருதி, நீ இங்கே இரு, அவங்க வந்துட்டாங்கன்னா உடனே கால் பண்ணு அப்படின்னு ரவி சொல்றாரு. மீனா சொல்றாங்க, நான் அப்பவே சொன்னேங்க, அவங்க பணம் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போனப்பயே நிற கொடுத்த ரோஹிணி தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பவே வந்து என் அம்மா சொன்னாங்க, இது சகுனம் சரியில்லைன்னு, இதை போய் நான் சொல்லிடுறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா தான் சொன்னாங்க, அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்குவாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மனசு கேட்காம போய் சொன்னாங்க, அவங்க தான் கேட்காம வேற பணத்தை கொடுத்துட்டாங்க, எனக்கு என்னமோ தப்பாவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, பாத்துக்கலாம் விடு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து போறாரு. கார்ல போகும்போதே ரவி கேக்குறாரு, என்னடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, 30 லட்சம் ரூபாவை கொண்டு போய் கொடுத்துருக்காண்டா, எனக்கு பயமா இருக்கு, என்னடா ஆச்சு? அப்படி இல்லடா, என்ன விஷயம் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி அந்த நிஜமானே ஓனர் வீட்டுக்கு வந்தது, அதுக்கப்புறம் இவங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போனது, எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு ரவி. டேய், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, ஏன்னா நிஜமானே ஓனர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த ஆளை பார்த்த வரைக்கும் அவனை பாக்குறப்போ சாதாரண மிடில் கிளாஸ் மாதிரி இருந்ததுடா, அவன் போய் இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவன் ஏதாச்சும் கோல்மால் பார்ட்டியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. அதுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள போய் பார்த்தா அங்க ரோகிணியும் காணும், மனோஜையும் காணும், எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பியூன் கிட்ட அவங்களோட அங்க அடையாளத்தை சொல்லி முத்து அண்ட் ரவி கேக்குறாங்க. அதுக்கு, சார் அவங்களா சார், அவங்க இப்பதான் சார் போறாங்க. ஏன் சார் கேக்குறீங்க அவங்க பிரச்சனைய? ஒருத்தன் ஏமாத்திட்டான் சார் காசா, இவங்க கிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் சார். அந்த வீடு அந்த ஏமாத்தி வாங்கிட்டு போனான் பாத்தீங்களா, அவனோடது இல்ல, வேற ஒருத்தரோடது அப்படிங்கிற விஷயத்த பியூன் அங்க சொல்றாரு. அப்பவே போச்சு போ, பயவுல ஏமாந்து போயிட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிருது முத்துக்கும் ரவிக்கும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் சார் நீங்க சொன்னதுக்கு அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு, என்னடா பண்றது முத்து, நான் நினைச்சும் கூட பாக்கலடா இப்படி இவன் ஏமாறுவான, நான் நினைச்சேன்டா, அதுக்கு தாண்டா 100 தடவை சொன்னேன், 4-5 பேத்துக்கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு நான் அதுக்கு தாண்டா சொன்னேன், அவனும் தெரியும் தெரியும்னு சொன்னானேடா. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல அவன் வந்து இடிக்க வந்தான்ல, அவன் கால் டாக்ஸில போனான்டா, அதை வச்சு எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சுடா, இவன் ஏதோ கோல்மால் பண்றான்னு. அவனை பார்த்தாலும் பணக்காரனா இல்ல, நான் அப்பயே போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு வந்துடலான்னு சொன்னேன், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் விட மாட்டேன்ட்டாங்க, அப்ப புடிச்சிருந்தா கூட காசை வாங்கிருக்கலாம்டா, அந்த 5 லட்சத்தோட விட்டானா மொத்தம் 25 லட்சத்தை வேற கொடுத்துட்டான் அவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 30 லட்சமும் போச்சு. அப்பாக்கு ஏற்கனவே 25 லட்சம் கொடுக்கணும், அப்பா கிட்ட கொடுத்துருந்தா கூட அது உருப்படியா இருக்கும், இவன் வீடு வாங்குறான்னு சொல்லி கடைசியில 30 லட்சம் போச்சு போ. சரிடா, இதை பத்தி யோசனை பண்ணி ஒண்ணும் இதுல, முதல்ல அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பாக்கணும். ரவி, அவங்க கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பாங்க, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாடா போய் பார்க்கலான்ட்டு 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க மனோஜ் ரோஹிணி 2 பேருமே இல்ல. அங்க போய் அப்புறம் அவங்க தெரிஞ்ச கான்ஸ்டபிள் அண்ணா இருக்காங்க, அந்த அண்ணா கிட்ட போய் முத்து கேக்குறாரு, நடந்த விஷயத்த சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க முத்து. ரவி சொல்றாரு, வீட்டுக்கு போலாம்டா, என்னன்னு ஃபர்ஸ்ட் போய் அவங்க கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்னனாலும் யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு ரவி. நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா, அவங்க வீட்டுக்கு தான் நேரா போயிருப்பாங்க, நம்மளும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புகிட்டே தான் போறாரு முத்து. டிரைவ் பண்ணும் போதெல்லாம்
அநியாயத்துக்கு போச்சே, அநியாயத்துக்கு காசு போச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் போறாரு. அடுத்தது ஜீவா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல. சின்ன கால் பண்றாங்க. மேடம், ரூட்ட கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். மேடம், எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு மேடம். என்ன க்ளூ? அவன் மோஸ்ட்லி பணத்தை இது மாதிரி ஆட்டையை போட்டான்னா நேரா போய் தாசுன்னு ஒருத்தர் இருக்காருங்க இங்க. அவர்கிட்ட தான் அவன் நேரா போவான். போய் மோஸ்ட்லி அவன் ஒரு வீட்டுக்கு பணத்தை அட்வான்ஸா வாங்கினான்னா அந்த பணத்தை பேங்க்ல போட சொல்ல மாட்டான், கையில தான் வாங்குவான். அந்த பணத்தை நேரா கொண்டு போய் தாசுன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அந்த தாசு கிட்ட தான் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு, இந்த பணத்தை கொடுத்துட்டு இதுக்கு பதிலா வேற ஒரு பணத்தை வாங்கிட்டு வருவான். எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. அது ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தங்கிட்ட வீடு விற்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி அட்வான்ஸை வாங்கிட்டு அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. அந்த அட்வான்ஸ் வாங்கின பணத்துக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தாசு கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்தா அவர் வேற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்ச ரூபா பணத்தை அவன் கொடுத்தான்னா தாசு ஒரு 4,90,000 கொடுப்பான். 10,000 ரூபாய் அவன் எடுத்துக்குவான் கம்சனா. இதுதான் இங்க அவனுக்கு தாசுக்கு வேலையே. இந்த தாசு கிட்ட தான் போய் நேரா அவன் பணத்தை மாத்துவான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சூப்பரா கண்டுபிடிச்சிட்டா, நம்ம உடனே தாசு கிட்ட போலாம், அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேடம், தாசு கிட்ட எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போக முடியாது மேடம். சின்ன என்ன கூட்டிட்டு போ தாசு கிட்ட, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா அதுக்கு சின்ன சொல்றாரு, மேடம் அவெல்லாம் பெரிய ஆளு, லோக்கல் கேங் பெருசா இருக்கு அவனுக்கு, நீங்க எல்லாம் போறது கொஞ்சம் சரி வராது மேடம் அப்படின்னு சொல்றாரு சின்ன. டேய், என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் சும்மா சாதாரண பொண்ணெல்லாம் இல்ல, நானும் உங்களை மாதிரி ஆளுக்கு தான்டா அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ கோல்மால் பண்ணி தான் நானும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், அதை முதல்ல நினைச்சுக்கோ. நீ முதல்ல என்னையா தாஸ் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சின்ன கிட்ட சொல்றாங்க. சரி மேடம், கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க சின்ன ஜீவாவை. அடுத்ததே பீச் ஹவுஸ காமிக்கிறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு விஜயா பதறி போய் உட்காந்துருக்காங்க. அப்பதான் ரோகிணியும் மனோஜ் 2 பேர் வர்றாங்க. டே, என்னடா ஆச்சு? இதை விட நமக்கு தானேம்மா, ஏமாத்திட்டம்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். என்னடா சொல்ற அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா, ஏமாத்திட்டான்ப்பா அவன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என்ன ரோகிணி அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஆமா ஆண்டி, அவன் போலியான ஆளாமா ஆண்டி, நான் போய் அங்க வில்லங்கம் பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சேல்ஸ் டாக்குமெண்ட்டை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? அட, என் பங்களா கனவு என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க விஜயா. இப்ப என்னப்பா பண்றது? சேல்ஸ் டாக்குமெண்ட்டை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஒன்னும் பண்ண முடியாது போல இருக்குப்பா, அவனை பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ், நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு மனோஜ். ரோகிணி தான் பெரிய உயர்வா பேசிக்கிட்டு இருந்தாரு. பார்க் ப்ரோ ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு இந்த ஒய்ஃப் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், பினான்சியல் விஷயத்துல ரொம்ப சூப்பரா இருக்காங்க. விஜயா கேக்குறாங்க ரோகிணி கிட்ட. ரோகிணி, நீ இருந்தும் கூடவா ரோகிணி அவன் ஏமாந்து போயிட்டான்? என்னம்மா இது? அதான் எனக்கும் தெரியல, அவன் அப்படிதான் பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோடனே நீ தள்ளு அப்படின்ட்டு அந்த பார்க் ப்ரோ கிட்ட வர்றாங்க விஜயா. பல்லாரும் ஒரு கண்ணத்துல குடுக்குறாங்க. மா, எதுக்குமா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு பார்க் ப்ரோ கேட்கிறாரு. ஏண்டா, நீ சொல்லித்தானே என் பையன் வாங்கினா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. ஒன்னு நம்பிதான் 30 லட்ச ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என் பையன் கொடுத்தான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, 30 லட்ச ரூபாவை நீ தான் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு பார்க் ப்ரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க விஜயா. மனோஜும் பாத்தீங்கன்னா, ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. டே ப்ரோ, நீயுமாடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பார்க் ப்ரோ. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, ஏன் விஜயா, அவன் தூக்கிட்டு போனதுக்கு இந்த பையன் என்ன பண்ணும்? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த வீட்டுக்கு ஓனர்னு சொல்லி அந்த ஓடுகாலி பையன் இருக்கான் பாருங்க, அவனை தான் கூட்டிட்டு வந்தா இவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓடுகாலி பையன்னு சொன்னோடனேம்மா, எதுக்குமா என்ன சொல்ற அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அப்படின்னு சொன்னோடனே, அப்படி போடு, நீங்களும் ஓடுகாலின்னு சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு வர்றாரு முத்து. டேய், நான் இவனை ஒன்னும் சொல்லல, நம்ம கிட்ட வீட்டை வித்துட்டு ஓடி போனோடனே அந்த ஓடுகாலிய சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நான் ஏற்கனவே சொன்னேன்லப்பா, நீங்க யாராச்சும் ஒருத்தர் கேட்டீங்களா? அவன் சொல்றதான் கரெக்டுங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? இந்த வீட்டுக்கு வந்தோடனே நான் சொன்ன பாருங்க, அப்பவே போய் அவங்ககிட்ட பேசி அவன் பேசுறது தெரிஞ்சிருந்தா அப்பவே பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் 25 லட்சம்னாச்சும் மிச்சமா இருக்கும்பா. நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா, அதுவும் இந்த ஓடுகாலி வேற என்னை போக விட மாட்டேன்ட்டா, இல்லாட்டி போய் பணத்தைனாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்ப என்ன பண்றது? அப்பா, நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பக்கமும் போயிட்டு தான்ப்பா வர்றோம். என்னடா ஆச்சு, ஏதாச்சும் தெரிஞ்சுதா? இல்லடா, ஒன்னும் தெரியல, நான் அப்பவே சொன்னலடா, கேட்டியாடா அப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டுறாரு முத்து. எப்பயுமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு
இருக்க ரோகிணி இப்போ பயங்கர கடுப்புல இருக்காங்க. மனோஜ் தான் பயங்கரமா திட்டுறாங்க. மத்தவங்க சொன்னாலும் உனக்கு எங்க அறிவு போச்சு மனோஜ்? நீ படிச்சவன் தானே, சரியா பார்க்க மாட்டியா? ரோகிணி நீயும் படிச்சவ தானே, நீயும் பார்த்துருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அண்ணாமலை சொல்றாரு, போனது போயிடுச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது, அத பணத்தை வாங்குறதுக்கு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா, நீ சொல்றதான்ப்பா கரெக்ட். முதல்ல பணத்தை எப்படி வாங்கணும் அவங்ககிட்ட இருந்து பார்க்கணும். போலீஸை மட்டும் நம்பிட்டு இருந்தா நமக்கு வேலைக்காகாது, நம்மளும் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறாரு ரவி. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க முத்து. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதோட தொடர்ச்சி நாளைக்கு நான் போட வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பாகம் 1 பாகம் 2 ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பாத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.